குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையை கூட தியாகம் செய்யறதுக்கு தயங்காத ஒரு ராசி தான் ரிஷபராசி. ஆமாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கன்னு நீங்கள் யோசிக்கிறத விட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரிஷபராசி இயற்கையிலேயே ஒரு பொறுமையான ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்களாம் ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்பவுமே கொடுத்து வச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி பூமி ராசியை சேர்ந்தது. இதனால் உங்களோட முடிவு அப்படிங்கிறது எப்பவுமே திடமானதாக இருக்கும். இந்த அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு சிக்கலில் மாட்ட மாட்டீங்க. பொறுமை நிதானம் உங்ககிட்ட எல்லோருமே கற்றுக்கணும். ஒரு பிரச்சனையே நடக்கும், நீங்கள் ரொம்பவுமே பொறுமையாக இருப்பீங்க. கூட இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எடுத்துமோ கவுத்துமோலாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. பொறுமையை கையாண்டு நிரந்தரமான தீர்வு பெறக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே அன்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே நீங்கள் பிடிச்ச நபராக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே கடின உழைப்புக்கும் உயர்வுக்கும் முக்கியத்துவம் தருவீங்க. சோம்பேறித்தனமால இந்த ரிஷபராசிக்காரங்களை பெரும்பாலும் பார்க்கவே முடியாதுங்க. சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் ரிஷபராசியில் பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் ரொம்பவுமே சிறப்பாக கொண்டு போவீங்க. எப்போவுமே ஏதாவது வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க தான். அதே போல் எவ்வளவு பொறுமையானவங்களாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிடிவாதமும் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கவனமாக செய்வீங்க. அமைதியை விரும்புவீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. எதுலேயுமே நிதானமாக செயல்பட்டு நிலையான வெற்றியை பெறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. குடும்ப சூழல், அதுக்கப்புறம் பெற்றோரோட அரவணைப்பை நீங்கள் விரும்புவீங்க. இந்த கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், ஆனால் அது வெற்றி பெற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். யார் சொன்னாலும் பின்வாங்க மாட்டீங்க. ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் பார்க்காம பழகுவீங்க. அதே போல் ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், அதுவும் மிகுந்த ஒரு சாமர்த்தியசாலிகளாக நல்ல ஒரு பேச்சு திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க. குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறதுலாம் ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்கும். சிறந்தவங்களாக இருப்பீங்க. காதலில் உண்மையானவங்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க. ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்களேன், சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைஞ்சது. இயற்கையிலேயே இந்த கலை அழகு மேலே ஒரு அதீத ஆர்வம் இருக்கும். பொறுமையாக செய்கிற வேலையை ரொம்பவுமே சிறப்பாக செய்வீங்க. பொதுவாகவே மற்ற ராசிக்காரங்கிட்ட கூட சொல்லுவாங்க பாருங்கள், சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை தரம் மாறி இருக்கு அப்படின்னு. அந்த சுக்கிரனே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நவகிரக கோவிலுக்கு போய் சுக்கிரன் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க, இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை தொல்லை துன்பம் தொடருமா, இல்லை இந்த வாரம் மாற்றங்கள் ஏதாவது வருமா, அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச விஷயம் அது போலவே நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்க போகுது, எதில் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் வழிபாடு ஒன்று சொன்னோம்லப்ப, அதை எப்படி பண்ணலாங்கிறது முதல்லையே பார்க்கலாம். சுக்கிரனோட அருள் இருந்தால் போதுங்க, கண்டிப்பாக பொருளாதார நிலையில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறலாம். நேரம் காலம் எது எப்படி இருந்தாலும் சரி, சுக்கிரனோட அருள் கண்டிப்பாக இந்த ஒரு நபருக்கு தேவை. உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு எளிமையாக அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நவகிரக கோவில் சென்று சுக்கிரனுக்கு வெள்ளை நிற மலர்கள் சாற்றி 3 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. அதே போல் இந்த சுக்கிரனோட அருளை பெற இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு. சுக்கிரன் அம்சம் கொண்டவங்க மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தும். கோயிலுக்கே போக முடியலனா கூட சரிங்க, உங்கள் வீட்டிலேருந்தே இந்த வழிபாடை செய்யலாம். மகாலட்சுமி அன்னை புகைப்படம் வச்சு நீங்கள் 3 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் கம் சுக்கிர பகவானை போற்றி இந்த மந்திரத்தை 21 முறை உச்சரித்து வழிபடுவதால் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு செல்வ நிலைப்பு இது எல்லாமே சேரும். எல்லா வகையிலுமே நன்மை சேரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த இறை வழிபாடு ரிஷபராசிக்கு. இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னாலும் அதே போல் உங்களோட வாழ்க்கையில் நன்மை வரும் அப்படின்றத மனசார நம்பி நீங்கள் ஒரு பிரார்த்தனையை மனசில் வேண்டிக்கிட்டு கூட ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் கம் சுக்கிர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக தெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்.
நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கவும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறவும் உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ இந்த வாரத்தோட கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ரிஷபராசியில் இருக்கிற கார்த்திகை, அதுக்கப்புறம் ரோஹிணி, மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாக போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனே இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம், இங்கே குருவும், சுகஸ்தானத்தில் கேதுவும், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரனும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் பாருங்கள் ராகு இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனியும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதனும், இந்த 2 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலையை பார்க்கும்போது இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக கூட்டணி இந்த ரிஷப ராசிக்கு கடந்த காலத்தில் இருந்ததை விடவே இப்போ 2-3 மாதமாக பாருங்கள் ரொம்பவுமே பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. பண ரீதியாக ரொம்பவுமே பின்னடைவு, பொருளாதாரத்தில் உயர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இது இருந்திருக்கும். ஆனால் இந்த கிரக சேர்க்கை கூட்டணியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து இது 2மே கிடைக்க போகுது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது. வருமானம் அதிகரிக்குது. இது வரைக்கும் தடையை கொடுத்துட்டு இருந்த காரியம் எல்லாமே காரிய தடை நீங்கி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. திட்டமிட்ட காரியத்தை எல்லாம் இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கடந்த காலத்தில் எது பிரச்சனையை கொடுத்துச்சோ அதுவே இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் நீங்கள் மனசோர்வு அடையாமல் திறமையாக கடினமாக உழைங்களேன், அதுக்கேற்ற நன்மையை கண்டிப்பாக இந்த வாரம் பெறுவீங்க. அதே போல் பணவரவு நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதே போல் வீட்டுக்காக ஆடம்பர பொருட்களையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு வரும். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு கடன் தொல்லையை குறைக்க பாருங்கள். ஏன்னா இந்த கடனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களாம் ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த காலகட்டம் அமோகமான ஒரு பொருளாதார நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை வச்சு கடனை அடைப்பதற்காக முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் சேமிக்க தொடங்குறது அதை விட நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த தடை எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. இது வரைக்கும் தொல்லை தந்துருந்த பிரச்சனை தானாக விலகுது. எதிர்பார்த்த பண வருமானம் சீராக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த தடைகளை தாண்டி சிறப்பாக செயலாற்றி முடிவில் வெற்றி உங்கள் பக்கத்தில் நீங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் ஒன்று, வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பம், நண்பர்கள், இதில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. பேசும்போது கூட கோபத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக பேசி பாருங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன சுப காரியம் நடக்கும். சுப செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையோட எண்ணப்படி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு இது நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு நெருக்கம் வந்து சேரும். அதே போல் பிள்ளைங்களோட நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். ஒரு பார்வை அவங்க மேலே இருக்கணும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. அதே போல் உங்கள் உறவினர்கள், அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள், இவங்க மூலம் உங்களுக்கு தேவையான உதவியுமே கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி உங்களுக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தடைகள் எல்லாமே நீங்கி உங்களோட வேலை இப்போ நல்ல ஒரு வேகம் பிடிக்கும். உங்களுக்கான வேலையை சிறப்பாக செய்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதையும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தவிர்த்தே ஆகணும். தடை நீங்கி உங்கள் வேலை நல்லபடியாக நடக்கும். இதனால் செல்வாக்கு அதிகரிச்சுக்க முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகளையுமே தாண்டி கல்வியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அடுத்தவங்களால் ஏற்பட்டிருந்த தொல்லை உங்களை விட்டு நீங்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் காரிய தடை தாமதம் வரலாம், கவனமாக்குறது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க. அதை மீறி செய்யணும் அப்படின்னா கவனமாக செய்யுங்க. குடும்ப பிரச்சனை தீருது. எது வந்தாலும் சரி என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் அதிகரிக்குது. பொருளாதாரத்தில் இந்த சிக்கல் தீருது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஆனால் கொஞ்சம் குழப்பம் வரும். ஆனால் குழம்புறதுக்கு மனசு அலைபாய விட்டுறாதீங்க. அவங்க முடிவு நல்லதாக தான் இருக்கும். தைரியமாக எடுங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. உங்கள் மதிப்பு கூடும்.
எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே சாதகமாக மாறும். மிருகசீரிடம் 1-2 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கனியாக எட்டி படிச்சிருவீங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமல் உங்களை விட்டு குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கெல்லாம் உங்கள் நல்ல வேலைக்கான திறமையான செயலால் கூடுதல் பொறுப்பையுமே பெறுவீங்க. இதனால் வருமான சேர்க்கை உண்டாகுது. இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அது என்னென்னா, ராஜராஜேஸ்வரி தீபம் ஏற்றி வழிபட்டு வருங்குவதால் நன்மையை பெற முடியும். சுக்கிர பகவானுக்கு மொச்சை சுண்டல் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுங்க. அதே போல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால கடன் பிரச்சனையிலிருந்து தீர முடியும். ஏழை எளியவங்களுக்கு இந்த பயிர் மட்டும் இல்லை, உணவுகள் அன்னதானமாக கொடுக்கறதும் நல்லது. மற்றவங்க மனது மகிழும்படி உங்களோட ஒவ்வொரு காரியமே நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனை விரைவில் தீரும்.